சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரும் விவசாயிகளை அவதூறாக பேசியதால் திமுக அமைச்சர் ஏவா வேலு, திமுக எம்எல்ஏ ஜோதி ஆகியோரின் உருவ பொம்மைகளை விவசாயிகள் எரித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அடுத்த மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மேல்மா கூட்டுரோடு பகுதியில் பொம்மை முதல்வரின் பிறந்தநாள் விழா என்ற பெயரில் பொதுக்கூட்டம் நடத்தி மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்தை கைவிடக் கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளை திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் திராவிட முருகன் அவதூறாக பேசியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் திமுக அமைச்சர் ஏவா வேலு மற்றும் திமுக எம்எல்ஏ ஜோதி ஆகியோரின் உருவ பொம்மைகளை எரித்து விடிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரும் தங்களை அவமதிக்கும் வகையில் பணம் கொடுத்து ஆட்களை அழைத்து வந்து திமுகவினர் பொதுக்கூட்டம் நடத்துவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இப்போ ஆளுங்களை பணம் கொடுத்து காசு கொடுத்து எதுக்கு வராங்க? சூடு சொரணம் இல்லையா? எங்கள் நிலத்துக்காக ராவும் பகலும் பட்டினியாக கடந்து நாங்கள் போராட்டிக்கிட்டு இருக்கிறோம். அறிவில்லாத ஜென்மம் எதுக்கு வந்து உட்காந்துங்குது? நாங்கள் ஏன் வேலை போட்டு ஏறிக்கிறோன்னா எதுக்கு இந்த போலீஸ் எல்லாம் தண்ணி கூட தூக்கின்னு வந்து அழிக்கிறாங்க? எங்கள் ஊர் தலைவர் பிடிச்சி தள்ளுறாங்க. என்ன தப்பு செஞ்சோம்? எங்கள் நிலத்துக்கு தான் நாங்கள் போராடுறோம். அறிவில்லை அவங்களாம். ஒரு வேலை சோறு இருக்குதுன்னா செத்துட மாட்டாங்க. அவங்களாம் வைக்கில போட்டு தட்டில் சாப்பிடுவாங்க. அவங்க பொண்ணு பிள்ளை என்னத்தை சாப்பிடும்? சொல்லு பாப்பா. வேறு தண்ணி சிந்தி ராவும் போகலாம். ஆம்பளை பொம்பளை கஷ்டப்பட்டு ஏற்பாடு மின்னுக்கு வர டைமில் இந்த மாதிரி போடுங்க வராங்களா? எதுக்கு வராங்க? கடற்கரை காடு காரமெல்லாம் போய் எடுத்துக்க சொல்லி எங்களுக்கு நிலம் தாம்மா வேணும். நிலம் தான் வேணும். எதுக்கு வர்றாங்க? போலீஸ் எல்லாம் கொஞ்சம் கூட என்னத்த சொல்கிறேன்னே தெரியும். மறுபடியும் சொல்ல வைக்கிறேன். மூலியே இல்லை ராவ கூட.